செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தமிழக அரசு மீது புகார் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரிய வழக்கில் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அமலாக்கத்துறை தரப்பிற்கும் செந்தில் பாலாஜி தரப்பிற்கும் காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் செந்தில் பாலாஜிக்கு தமிழக அரசு உதவுவதாக அமலாக்கத்துறை கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக அமைச்சராக இருந்தபோது பணத்தை வாங்கி கொண்டு மோசடி செய்தார் என்பதுதான் இந்த செந்தில் பாலாஜிக்கு எதிரான குற்றச்சாட்டு. அந்த மோசடி வழக்கை சென்னை சிறப்பு படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய குற்ற பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மோசடி வழக்கை முறையாக விசாரிக்காமல் தமிழக அரசு தாமதப்படுத்துவதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஏனென்றால் 6 மாதங்களுக்குள் இந்த வழக்குகளை விசாரிக்க முடியும். ஆனால் பல மாதங்கள் ஆன பிறகும் தொடர்ந்து இந்த வழக்கில் இன்னும் விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் மூல வழக்கு தான் சென்னை போலீசார் நடத்தக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை மேற்கொள்கிறார்கள், இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள். எனவே அந்த வழக்கில் உறுதியான ஒரு விசாரணை என்பது நடக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அந்த வழக்கு இன்னும் விசாரணையே முடிக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பு மத்திய அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். விசாரணை நீதிமன்றம் விசாரிக்கட்டும், நாங்கள் ஜாமீன் வழக்கில் வேண்டுமானால் உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அண்மையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஜாமீன் வழங்கப்பட்டது. அது செந்தில் பாலாஜிக்கு பொருந்துமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. அது பொருந்தாது, அது வேறு, இந்த வழக்கு வேறு என்று நீதிபதிகள் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். எனவே அது குறித்து தொடர்ந்து வாதங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாதம் நிறைவடைந்து நீதிபதி எது மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம்.